முதலாளி ஒருவர் தன்னுடைய தோட்டத்தை பராமரிப்பதற்காக பணியாளர் ஒருவரை நியமிக்கின்றார். அவ்வப்பொழுது இந்த பணியாளர் செய்கின்ற பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக அவர் இந்த தோட்டத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த தோட்டமானது மிகவும் அழகாக சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருக்குமா. சில தருணங்களில் இவர் அங்கு வருகின்றேன் என்பதை சொல்லாமல் முன்னறிவிப்பின்றி அந்த தோட்டத்திற்கு செல்லும் பொழுது கூட அந்த தோட்டமானது மிக அழகாக சுத்தமான முறையிலே பராமரிக்கப்பட்டு இருக்குமா. இந்த முதலாளிக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு முறை அந்த தோட்ட பணியாளரிடம் கேட்கின்றார், நான் முன் அறிவிப்பின்றி வந்தாலும் அல்லது அறிவித்துவிட்டு இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்தாலும் இந்த தோட்டமானது எப்பொழுதுமே மிக அழகாக பராமரிக்கப்பட்டிருக்கின்றது, சுத்தமாக இருக்கின்றது. எப்படி இதை உன்னால் செய்ய முடிகின்றது என்று கேட்டார். அதற்கு அந்த பணியாளர், ஒவ்வொரு நாளும் காலையில் என்று என்னுடைய முதலாளி என்னை சந்திக்க வருவார் என்ற மனநிலையோடு இந்த தோட்டத்தில் நான் வேலை செய்ய ஆரம்பிப்பேன். அதனால்தான் இந்த தோட்டத்தை எப்பொழுதும் என்னால் மிக சுத்தமாக வைத்திருக்க முடிகின்றது என்று கூறினார். கிறிஸ்துவில் பார்த்த சகோதர சகோதரிகளே, தன்னுடைய முதலாளி எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார் என்ற மனநிலையோடு அந்த பணியாளர் அந்த தோட்டத்தை பராமரித்தது போல இறைமகன் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை சந்திக்க வருவார் என்ற மனநிலையில் அவரில் வேரூன்றிய ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இன்றைய நாளிலே நாம் அழைப்பு பெறுகின்றோம். பொது காலத்தினுடைய 33வது ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய இறைவார்த்தை வழிபாடு கிறிஸ்துவில் வேரூன்றிய வாழ்வை வாழ்வதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. பாதவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையை பற்றி எடுத்துரைக்கின்றார். இயேசு பல உருவகங்களை பயன்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தியை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நற்செய்தி இருக்கின்ற மார்க் நற்செய்தியினுடைய அந்த 13வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியையும் ஏன் இன்னும் இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்க வேண்டும். 13வது அதிகாரத்தினுடைய அந்த முதல் பகுதியை வாசிக்கின்ற பொழுது இயேசு எருசலேமினுடைய அழிவை பற்றி எடுத்துரைக்கின்றார். இயேசு எருசலேமினுடைய அழிவை பற்றி எடுத்துரைக்கின்ற பொழுது சீடர்கள் அதை புரிந்து கொள்ள மனமில்லாமல் அவர் தனியாக இருக்கின்ற பொழுது அவரிடம் சென்று இது எப்பொழுது நிகழும், இதற்கான அறிகுறி என்ன என அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கான பதிலாக இயேசு வரப்போகின்ற கேடுகளை பற்றியும் தன்னுடைய 2ஆம் வருகையை பற்றியும் அதற்கு அவர்கள் எப்படி தங்களை தயாரித்து எத்தகைய ஒரு மனநிலையோடு அவர்கள் வாழ வேண்டும் என்பதையும் இயேசு எடுத்துரைக்கின்றார். அதனுடைய ஒரு பகுதிதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இயேசு 2ஆம் முறையாக வருகின்றார் என்பது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த வருகைக்காக எதிர்கொண்டு வாழ நமக்கு தருகின்ற அழைப்பாகும். எப்படி இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்காக நாம் வாழ்வது? இயேசு எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார் என்ற மனநிலையோடு இயேசுவினுடைய அந்த வருகையை எதிர்கொண்டு நம்மை நாமே தயாரித்து அவரில் வேரூன்றிய ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்மை பயமுறுத்துவதற்காக தரப்பட்ட வார்த்தைகள் அல்ல. மாறாக நாம் ஒவ்வொருவரும் அவரில் வேரூன்றி அவரை பற்றி கொள்ள நமக்கு தருகின்ற அழைப்பாக இருக்கின்றது. இந்த கிறிஸ்துவில் வேரூன்றி வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் கிறிஸ்துவில் வேரூன்றிய வாழ்வை வாழலாம் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு 3 வெவ்வேறு விதமான சிந்தனைகளை தருகின்றது. முதலாவதாக கிறிஸ்துவின் பலியில் வேரூன்றி வாழ இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு அழைப்பு தருகின்றது. எபிரியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே கிறிஸ்துவின் ஒரே பலியே நம்மை பாதுகாக்கின்றது எனவும் இந்த கிறிஸ்துவின் பலி நம் ஒவ்வொருவருடைய பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பை தருவது மட்டுமல்லாது இந்த கிறிஸ்துவில் நிலைத்து வாழ்வதற்கு இந்த கிறிஸ்துவின் பலி நமக்கு அழைப்பு தருகின்றது எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஒற்றை பலி நம்மை அவரில் இணைந்திருக்க அவரில் வேரூன்றி வாழ்வதற்கு அழைப்பு தருகின்றது. பாறை மிகுந்த அந்த கடற்கரை பகுதியிலே கலங்கரை விளக்கானது கட்டப்பட்டிருக்குமா?
எப்பேற்பட்ட புயல் காற்று வந்தாலும் இந்த கலங்கரை விளக்கானது நிலைத்து நின்று கடலில் வருகின்ற கப்பல்களுக்கு வழியை தன்னுடைய ஒளியால் பிரகாசித்து காட்டிக்கொண்டே இருக்குமா? எல்லா ஒரு புயல் காற்றிலும் இந்த கலங்கரை விளக்கு நிற்கிறது என்றால் அதனுடைய அடித்தளம் அந்த பாறைகள் மீது இடப்பட்டிருக்குமா? அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் இந்த கிறிஸ்துவில் கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்வோம். குறிப்பாக கிறிஸ்துவினுடைய பாடுகளாலும் இறப்பாலும் அந்த கிறிஸ்துவினுடைய அந்த ஒரே பலியால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு கட்டப்பட்டிருக்கின்றது. என்ற கிறிஸ்து என்ற அந்த அடித்தளத்திலே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் பலியை அடித்தளமாக கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் வேரூன்றி வாழ்வதற்கு இன்றைய நாளிலே நாம் அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக இன்றைய நற்செய்தி வாசகம் விழிப்போடு வேரூன்றி வாழ நமக்கு அழைப்பு தருகின்றது. இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய அந்த இரண்டாம் வருகையை எதிர்கொள்வதற்கு விழிப்போடு இருப்பதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இன்றைக்கு கிறிஸ்து என்னிடம் வருகின்றார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் விழிப்போடு இருப்பதற்கு அழைப்பு பெறுகின்றோம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து என்னை தேடி வருகின்றார் என விழிப்போடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவில் வேரூன்றி வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தையே ஒழிந்து போகா என இயேசு இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைக்கு இயேசுவினுடைய அந்த வார்த்தையில் வேரூன்றிய ஒரு வாழ்வை நாம் வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய அந்த இறை வார்த்தையில் நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவில் வேரூன்றிய வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, பண்டைய காலத்து விவசாயிகளை நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாளுமே அவர்கள் வயலுக்கு செல்வார்கள். ஒவ்வொரு நாளுமே அந்த பயிர்களை அவர்கள் பார்ப்பார்கள். பயிரினுடைய அந்த வளர்ச்சியை அவர்கள் உற்று நோக்குவார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு எண்ணற்ற பொறுமையும் விழிப்பும் இருந்திருக்கக்கூடும். இந்த விழிப்பும் பொறுமையும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். கிறிஸ்து என்னை நோக்கி வருவார். கிறிஸ்துவின் வருகைக்காக நான் விழிப்போடு பொறுமையோடு என்னையே தயாரித்து காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை இன்றைய நாளிலே நாம் பெறுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக இன்றைய முதல் வாசகம் சவால்களில் வேரூன்றிய கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே தானியேல் இறைவாக்கினர் வரப்போகின்ற துன்ப காலத்தை பற்றி பேசுகின்றார். அவர் இந்த துன்பத்திலும் சவால்களிலும் மூழ்கி இருந்தாலும் நாம் இறைவனுக்கு உண்மையாக வாழ்ந்தோம் என்றால், இறைவனில் வேரூன்றிய வாழ்வை வாழ்ந்தோம் என்றால் நாம் நிலை வாழ்வை பெறுவோம் எனவும் மீட்பை பெறுவோம் எனவும் விண்மீன்களைப் போல பிரகாசிப்போம் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவே தானியேல் இறைவாக்கினர் நாம் எத்தகைய சவால்கள் வந்தாலும் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் இறைவனில் நிலைத்து வாழ்ந்தோம் என்றால், இறைவனில் வேரூன்றி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒளியாய் பிரகாசிக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். நாம் பயப்பட தேவையில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இறைவன் தருகின்ற அந்த மீட்பு நமக்கு பரிசாக கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இன்றைக்கு நாம் ஆழமான வேர்களை கொண்ட மரங்களைப் போல கிறிஸ்துவில் வேரூன்றி வாழ்வதற்கு நாம் அழைப்பு பெறுகின்றோம். அன்பானவர்களே, பனை மரங்களை நாம் பார்த்திருப்போம். இந்த பனை மரங்கள் எப்பேற்பட்ட புயல் காற்று அடித்தாலும் அது வளைகிறதே தவிர அது ஒருபோதும் முறிந்து விழுவதில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வும் அப்படிதான் இருக்க வேண்டும். இந்த பனை மரங்கள் ஆழமான அகலமான வேர்களை கொண்டிருப்பதால் அது ஒருபோதும் முறிவதில்லை, வளைகின்றது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் எத்தகைய ஒரு துன்பம் வந்தாலும், எத்தகைய ஒரு சவால்கள் புயல் காற்றை போல வந்தாலும் அந்த பனை மரங்களைப் போல நாம் அந்த சவால்களுக்கும் துன்பங்களுக்கும் வளைந்து கொடுப்போமே தவிர நாம் ஒருபோதும் முறிந்து போக மாட்டோம். ஏனென்றால் கிறிஸ்துவில் நம்முடைய வாழ்வானது வேரூன்றப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எதை சார்ந்திருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது இந்த நவநாகரிக உலகினுடைய அலைகளை சார்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு என்னுடைய வாழ்வு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளில், இறை வார்த்தைகளில் வேரூன்றி இருக்கின்றதா, அல்லது
இன்றைக்கு சினிமா, தொலைக்காட்சி, மடிக்கணினிகள், தொலைபேசி மற்றும் அலைபேசிகளில் என்னுடைய வாழ்க்கை வேரூன்றி இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக, கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாக வாழ்வதற்கு நாம் அழைப்பு பெறுகின்றோம். இன்றைக்கு அதற்காக விழிப்போடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க, நம்மை நாமே தயாரிக்க நாம் அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இயேசு நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்றார் என்றால் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கும். அத்தகைய ஒரு வாழ்வை இன்றைய நாளில் இருந்தே வாழ்வதற்கு நாம் அழைப்பு பெறுகின்றோம். எனவே நாம் பயணிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவில் வேரூன்றிய வாழ்வாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் வேரூன்றிய வாழ்வு என்றால் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு ஏற்றவாறு, நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்றவாறு கிறிஸ்து என்னை நோக்கி வருகின்றார், இந்த கிறிஸ்து காட்டிய அந்த வழியிலே அவருடைய சீடராக நான் பயணிப்பேன் என்ற ஒரு மனநிலையோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வைத்தான் இன்றைய நாளிலே வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவருமே அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இலை உதிர் காலத்தில் உதிர்கின்ற அந்த இலையினுடைய அந்த மரங்கள் குளிர்காலத்திற்காக தன்னையே தயாரிக்குமா? இன்றைக்கு அதே போல ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயாரிக்க அழைப்பு பெறுகின்றோம். விழிப்போடும் நம்பிக்கையோடும் இருக்க அழைப்பு பெறுகின்றோம். சவால்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். கிறிஸ்துவில், குறிப்பாக இறை வார்த்தையில் வேரூன்றிய வாழ்வை வாழ்வதற்கு இன்றைய நாளிலே அழைப்பு பெறுகின்றோம். அத்தகையோராய் வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.